ஃபீவர் குறையுமான்னு பார்த்தா குறையவே இல்லைங்க. இன்னையோட 3வது நாள் ஆச்சு. சண்டேனா எப்பயுமே குஷியாயிருவாங்க. சிக்கனை வாங்கி தரியா, மட்டனை வாங்கி தரியான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு அவங்களால சுத்தமாக முடியல. நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கப்ப நம்ம போய் நிற்கிற ஒரே இடம் கோவில் தாங்க. என் தம்பியும் ஊர்லேருந்து வந்திருந்தான். அதனால் அவனை கூட்டிகிட்டு சமயபுரம் மாரியம்மன் டெம்பிளுக்கு போயிட்டேன். கோவிலுக்கு போயிட்டு இருக்கப்ப தாங்க யோசித்தேன், நம்ம பாய்ஸ் எங்கேயாச்சும் வெளில போவோம், ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்களை யோசிப்போம். ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸ் எப்பயுமே அவங்க வீடு பிள்ளைங்க அதை சுற்றி எங்கே வெளில போனாலும் அதே நினைப்பாக தான் இருப்பாங்க. சூப்பரான சாமி தரிசனம், நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். எல்லாத்துக்கும் உடம்பு சரியாகும்னு வேண்டி. நம்மளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப யாராச்சும் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணும். ஆனால் எனக்கும் செஞ்சு கொடுக்க தெரியாது. அதனால வீட்டுக்கு போகிறப்பே பிரியாணி வாங்கிட்டு போயிட்டேன். நம்மளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை நம்பி நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம பார்த்துக்காம யாருங்க பார்த்துக்குவாங்க. லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும்னா ஒரே விஷயம் தாங்க, நம்ம என்ன வேணால் வாங்கி தரலாம். அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம மனசார கொடுக்குற ஒரு அன்பு, ஒரு காதல், அது தாங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும்.